சென்செக்ஸில் சில ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கால்குலேஷன்ஸ்குள்ளே கட்டுக்கடங்காமல் இருக்குது கணக்கில். அது கண்ணாபின்னு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் சைடில் சென்செக்ஸ் பார்க்கும்போது. அதை நல்லா குறையணும். அப்படியே ஏறினாலும் எப்படி உள்ளே போகிறதுனே எனக்கு தெரில. ஏன்னா நான் பார்த்துருக்க ப்ரீமியம் 240 இருக்குது. எனக்கு இது பையிங் லெவல் வந்து 84. 240 எங்கே இருக்குது, 84 எங்கே இருக்குது, இது எப்படி எடுக்க போகிறேன்றதே எனக்கு தெரியல. வருமானன்றதும் இந்த தெரியல. ஆனால் அந்த லெவல் வந்தால் தான் அது நான் பைக்கே நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் பை பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு மேலே நான் பை பண்ணோன்னா 12:30க்கு மேலே தான் அது நான் பார்க்க முடியும். தவிர இப்போ ஓப்பனிங் ட்ரேடு இந்த இடத்துலேருந்து என்னால் பை போக முடியாது. இது அப்படியே போனாலும் கவர்மெண்ட் வேடிக்கை தான் பார்க்குற ஐடியா எனக்கு. சரியா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 84, 34 இது 2 தான் நான் வந்து பையிங் லெவலாக பார்த்துருக்கிறது. நான் பார்த்துருக்க லெவலில் ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப மேலே இருக்குது மார்க்கெட். இது கீழே அங்கே வந்ததுன்னா எப்படி ஒரு லேட்டாக வருமா, எப்படி வரும்ன்ற ஐடியா இல்லை. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. பட் இந்த லெவல் வந்தால் வேலை இருக்கும், பவுன்ஸ் இருக்கும். 84லேருந்து 60க்குள்ளே வந்து ஒரு பவுன்சிங் லெவல் இருக்குது. அங்கேருந்து போச்சுன்னா 126, 152, 268 டார்கெட்ஸ். அதையும் தாண்டி கீழே வந்தது 34. இது வந்து மதியத்துக்கு மேலே தான் வரும். 34க்கு ஒரு 12:30க்கு மேலே அங்கே வந்ததுன்னா 147, 268 டார்கெட்ஸ். சென்செக்ஸ் இல்லை சார். சென்செக்ஸ் 84 வந்துச்சுன்னா ஒரு 60 ரூபா ஸ்டாப் லாஸ் சார். 55 ஸ்டாப் லாஸ் வரும். 120, 150 டார்கெட். 92 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் வந்திருக்கலாம்ல. 84 சென்செக்ஸ் 84 மணி இருக்கு ஒரு உள்ளாட்டு. நம்ம என்ட்ரி எடுத்துட்டாங்கல்ல. ஆமாம் ப்ரோ, என்ட்ரி தூக்கிட்டான் ப்ரோ. 84ல போட்டா சார். ஓகே சார். 126, 150, 268 டார்கெட்ஸ். ஷார்ப்பாக சார் 84 எவ்வளோ லோ வந்துச்சு சார்? அது 82.83 பாருங்க. 147, 147, 150 வந்துருச்சு பாருங்க. செகண்ட் டார்கெட் முடிச்சிட்டிங்களா? 150 செகண்ட் டார்கெட்டுங்க. 152 ஷார்ப்பாக 152 ஹை இது பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட்னா 192 அடுத்த லெவல் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஸ்டாப் லாஸில் அப்டேட் பண்ண போகிறீங்களா யாராவது? இல்லை பார்சல் பண்ணி புக் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாம்? சென்செக்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிட்டு ப்ரோ. புக் ஆகிடுச்சா? புக்குடு ப்ரோ. ஸோ பின் பாரில் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ எல்லாம் புக் பண்ணி சார் கரெக்டாக 83 லோ சார். சார் 250ல இருந்துச்சு அது சார். 150 ரூபால புக் பண்ணி என்னோட பழைய லெவல் வந்துருச்சு. அப்போ ரைட்டு, இந்த நம்பர் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். 84, 152 அவ்வளோதான். டார்கெட் பெர்ஃபெக்ட் சார். சார் சென்செக்ஸ்ல என்ன எக்ஸிட் ஆக முடியல சார். எக்ஸிட் ஆக முடியலையா? ஏன்? இன்சப்ஷியன்ட் பண்ண வருது எக்ஸிட் பண்ணா. சார் இது போட்டிருப்பீங்க ஸ்டாப் லாஸ் எதை போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஏதாவது பெண்டிங் ஆர்டர்ல போயிடுங்க. ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பெண்டிங் ஆர்டர் ஏதாவது இருக்கும் பாருங்க. ஆர்டர்ல செல்ல ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ போட்டிருந்தீங்கன்னா அதை போய் மாடிஃபை பண்ணி மார்க்கெட் ஆர்டர் கொடுத்து எக்ஸிட் பண்ணுங்க. பண்றது தான். ஓகே சார். ஓகே, थैंक यू சார். மேல வருது பாருங்க சார், எக்ஸிட் பண்ணுங்க. இவ்வளோ லேட்டாக சொல்கிற நல்ல வேலை. திரும்ப நம்பவே முடியாது சார். இவனை திரும்ப அப்படியே 60க்கே வந்துடுவான் சார். இங்கேருந்து இவன் திரும்ப அடுத்து 60க்கு அப்படி போனால் போயிடும். ஆயிடுச்சுங்களா? அதாவது என்னன்னா, ஏற்கனவே ஒரு செல் ஆர்டர் போட்டிங்க, அதுக்கு மார்ஜின் பிடிச்சிருப்பாங்க. அதாவது மார்ஜின் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பை வச்சுருக்கீங்க, ஈக்குவலாக செல் வச்சுருக்கீங்க. இப்போ புதுசாக போய் நீங்கள் எக்ஸிட் கொடுக்குறீங்களே, அது இன்னொரு செல் ஆர்டர். அதுக்கு மார்ஜின் தேவை. செல் பண்ணுறதுக்கான மார்ஜின் கேட்கும். ஓகே ஓகே சார்.